எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். மதுரையில் காஞ்சி மகா பெரியவர் அனுஷ உற்சவம் சிறப்பு அபிஷேகம், திரளான பக்தர்கள் தரிசனம். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் அனுஷ உற்சவம் எஸ் காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். அனுஷ உற்சவம் மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரியவா, ஒம்மாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற முக்தி அடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குருசேய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை எஸ் காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளிப் பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவியம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீறு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதவே. பொழுது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சொல்லக்கூடிய பெரியவாளுக்கு தொடர்ந்து விசாரண சாருமதே நரேஸ்வர தீப விவேக வினஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வ ஓம் ஸ்ரீ காந்தி நாமோடி பீடாதீஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருभ्यो நமஹ. ஓம் சந்நியாசாஸ்திரம் சிவராய நமஹ. ஓம் காசாய தண்டதாரிணே நமஹ. ஓம் சர்வபீடாவாரிணே நமஹ. ஓம் சாமிநாத குரவே நமஹ. ஓம் கருணானந்தசாகராய நமஹ. ஓம் ஜகதாகரண குருதேவ ஸ்ரீயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மங்களம் பார்வதி பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவி வேண்டி இறைவனுக்கு செய்கின்ற அனைத்து பூஜைகளிலும் பரிபூர்ணமாக அனைவரும் பிரார்த்தனை செய்து நினைத்துக் கொண்டு அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு வாரமும் குருவாரத்தன்று மகாபரிவா விக்கிரகம் பாதுகைக்கு இந்த மண்டபத்தினுடைய இடது பக்கத்தில் இருக்கிற மகாபரிவா கிரகத்தில் கோவிலிலே மகாபரிவா விக்கிரகம் பாதுகை இதர தெய்வங்களுக்கு புஷ்பாஞ்சலியாக கவலைப்படாது என்று சொல்லுகிற விதமாக இன்னைக்கு பெரியவா நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்திலே நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். மகாபரிவருக்கு மதுரையிலே ஒரு திருக்கோவில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியிலிருந்து சத்திரப்பட்டி திரும்புகிற இடத்தில் அழகர் கோவிலுடைய தெப்பக்குளம் இருக்கிறது. தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.